பியூட்டிஃபுல் ஜி. Thank you. கலக்கல். ரொம்ப அழகா இருந்து கோலு. Thank you, sir. Jai Sri Krishna, ரொம்ப sir. அழகா இருந்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜி. அது நம்ம கிருஷ்ணர் வேற இதுல நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. ரொம்ப நல்லா இருந்து. ஒரு அழகா இருக்கிறாரு சார், அதனால முன்னாடி வச்சிருது. ரொம்ப அழகா இருந்து. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். சரி, நான் பிரேயர் ஸ்லோகா சொல்றேன். दैवी सम्पद्विमोक्षाय निबन्धायासुरीमता मा शुचः सम्पदन् दैवीमभिजातोऽसि पाण्डव त्रिविधं नरकस्येदन् द्वारन्नाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभस्तस्मादेतत्त्रयं त्यजेत्. பியூட்டிஃபுல் ஜி. வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஸோ தான் நேத்திக்கு படிச்சோம். இதே தான், இந்த ஸ்லோகங்கள் தான் படிச்சோம். 21வது ஸ்லோகம். 3 நரக துவாரங்கள், காமம், குரோதம், லோபம். அந்த அந்த வரிசையில தான் அதை பார்க்கணும். ஸோ 21 ஸ்லோகங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னைக்கு கடைசி 3 ஸ்லோகங்கள் 22, 23, 24 எடுத்துக்கலாம். 13லேருந்து 21 வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டு இனி 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். ரிவிஷன் பண்ணிடலாமா? इदमद्य मया लब्धमिमं प्राप्स्ये मनोरथम् इदमस्तीदमपि मे भविष्यति पुनर्धनम् असौ मया हतः शत्रुर्हनिष्ये चापरानपि ईश्वरोऽहमहं भोगी सिद्धोऽहं बलवान् सुखी आढ्योऽभिजनवानस्मि कोऽन्योऽस्ति सदृशो मया यक्ष्ये दास्यामि मोदिष्य इत्यज्ञानविमोहिताः अनेकचित्तविभ्रान्ता मोहजालसमावृताः प्रसक्ताः कामभोगेषु पतन्ति नरकेषु च आत्मसम्भावितास्तब्धा धनमानमदान्विताः यजन्ते नाम यज्ञैस्ते दम्भेनाविधिपूर्वकम् अहङ्कारं बलं दर्पं कामं क्रोधं च संश्रिताः मामात्मपरदेहेषु प्रद्विषन्तोऽभ्यसूयकाः तानहं द्विषतः क्रूरान् संसारेषु नराधमान् क्षिपां यजस्रमशुभानासुरीष्वेव योनिषु आसुरीयोनिमापन्ना मूढा जन्मनि जन्मनि मामप्राप्यैव कौन्तेय ततो यान्त्यधमां गतिम् त्रिविधं नरकस्येदन् द्वारन्नाशनमात्मनः कामः क्रोधस्तथा लोभस्तस्मादेतत्त्रयं त्यजेत्. Beautiful. Very nice. காமம், குரோதம், லோபம். தன்னையே அழிக்கக்கூடிய நரகத்தின் 3 கதவுகள். ஆதலால் இந்த 3ஐயும் துறந்து விடு அப்படின்னு பகவான் ரொம்ப அழகா சொல்றார். ஏனா தியாயத்தோ விஷயான் பும்ச சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காம காமாத் குரோதோ விஜாயதே
क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति அப்படின்னு அந்த லைன்ல அந்த கனெக்ஷன் கொடுத்திருக்கார் பகவான். இந்த காமங்கள் தான் எல்லாத்துக்குமே வேறு. அந்த காமங்கிறதுனால்தான் அது கிடைக்கலைன்னா குரோதம், கிடைச்சு விட்டா பேராசை, லோபம். சோ காமம் தான் முதல்ல வருது எல்லா இடத்துலயுமே. அந்த காமம் எதுல வருதுன்னா நம்மளோட மனசு அது மேலேயே இருக்கிறதுனால வருது. மனசு அது மேலேயே இருந்தா அதோட நமக்கு ஒரு ஒரு பிணைப்பு வருது. அந்த பிணைப்பினால்தான் காமம் வருது. இந்த காமத்திற்கு அப்புறம் குரோதம், குரோதத்துக்கு அப்புறம் கிடைக்கலன்னா குரோதம், கிடைச்சதுன்னா லோபம். அது நடந்ததுன்னா புத்தி விநாசமா போயிடும். அதனால இந்த மூன்றையும் திறந்து விடு அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்திலையும் அதையே கொஞ்சம் முன்னாடி கொண்டு போறார். ஏதைர்விமுக்த கௌந்தேய தமோத்வாரைஸ்திரிபிர்நரஹ ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயஸ்ததோ யாதி பராங்கதிம். ஏதைஹி இவை, விமுக்தः விடுவிக்கப்பட்டு, கௌந்தேய அர்ஜுனன் சொல்றார், தமோ இருட்டு, துவாரைஹி திருப்பியும் கதவுகள், த்ரிபிஹி மூன்று, நரஹ மனிதர், ஆச்சரதி செய்வார், ஆத்மனஹ தனக்கு, ஸ்ரேயஹ சிறந்தது, ததோ அதனால், யாதி அடைவார், பராம் பரம கதிம் இடம். யார் ஒருவர் இவை இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளாரோ, இந்த மூன்று இருட்டு கதவுகள் தனக்கு சிறந்தது செய்து அதனால் பரம நிலையை அடைவார். தனக்கு நல்லது பண்ணணும்னா என்ன சொல்றதுன்னா, யார் இந்த மூணுல யார் விடுவிக்கப்பட்டிருக்காளோ, இந்த மூன்று கதவுகள் இங்க இருட்டு கதவுகள் அப்படி சொல்றார். இதனால தனக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கார், அதனால அவளுக்கு பரம நிலை கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ஏதைர் விமுக்த கௌந்தேய, ஏதைர் ஏல ஏ தொண்டையில இருந்து வரணும். ஏதைர் ரஃபார் கொடுத்து, விமுக்த மூமிலாக, ஏதைர் விமுக்த கௌந்தேய, கௌந்தே கௌமிலாக, தேய தமோத்வாரை, தமோத்வா மூமிலாக கொடுத்து, தமோத்வாரை ஸ்திரீ இத்திர மூணு இருக்கு. தமோத்வாரை ஸ்திரிபிர் நரஹ, பிர் ரஃபார் கொடுத்து, பிர் நரஹ ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயஸ், ஆச்ச ஆ நடுவில் எழுத்து, சர குறில் எழுத்துகள், ரத்யாரமிலாக, யாத்மன யாமிலாக, ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயஸ், ஸ்ரே நடுவில் எழுத்து கொஞ்சம் எழுத்து சொல்லலாம், எஸ் கரெக்டா நிற்கும். ததோ யாதி பராங்கதிம், ததோ நடுவில் எழுத்து, யாதி யா நடுவில் எழுத்து சொல்லலாம், தி ஷார்ட் ஆயிடும். ததோ யாதி பராங்கதிம். बालाजी जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण मैम. एतैर्विमुक्तः कौन्तेय तमोद्वारैस्त्रिभिर्नरः आचरत्यात्मनः श्रेयस्ततो याति पराङ्गतिम्. பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா சொன்னேன். செகண்ட் சரணம் தான் ஏதோ கொஞ்சம் சரியா இல்லாத மாதிரி இருந்தது, என்னன்னு எனக்கும் புரியல. தமோத்வாரை ஸ்திரீ, இந்த ரை கொஞ்சம் அழுத்தி சொல்லாத மாதிரி இருந்தது, அதனால கொஞ்சம் இதா கேட்டது. பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா சொன்னார். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஏதைர் விமுக்த கௌந்தேய தமோத்வாரை ஸ்திரீ பிர்நரஹ ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயஸ் ததோ யாதி பராங்கதிம்.
இந்த 3 கதவுகள், நரகத்தின் கதவுகள், காமம், குரோதம், லோபம், இது நரகத்தின் கதவுகளாக முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னார். இங்க இருட்டின் கதவுகள்லாம் சொல்றார். இந்த இருட்டுங்கிறது தமச குணம். தமச குணங்கள்னால வருது இந்த 3ம் இருட்டின் கதவுகள். ஏன்னா தமசுக்கும் நரகத்துக்கும் ஜாஸ்தி டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த தமச குணத்துல இருக்கிறதுனால நமக்கு கிடைக்க போறது எனிவே இந்த மாதிரிதான் ஆசுர குணங்கள் தான் நமக்கு மேலோங்கி இருக்கும் இந்த தமச குணத்துல. அதனால அந்த 3 கதவுகள்னு சொன்னதை இங்க இருட்டின் கதவுகள் அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்னா இந்த இருட்டின் கதவுகள்னால, இந்த அஜ்ஞானத்தினால எல்லாமே எந்து அப்படிங்கிற ஒரு மோகம் வந்துடும். இதனால இது என்ன, இந்த இந்த செல்வம் எல்லாம் எந்து, இந்த பொருள் எந்து, இந்த நிலம் எந்து, இந்த எல்லாமே எந்து, இதுல இருந்து வர சுகானுபவங்கள் எந்து அப்படின்னு எதெல்லாம் அழிய போறதோ அதெல்லாம் எந்து. இந்த எல்லாத்துலயுமே இந்த அழிய போற விஷயங்கள்லயே நம்மளது அப்படின்னு தெரியறதுனால நம்ம இந்த தமச குணத்துக்கு போயிடுறோம், இந்த இருட்டுக்கு போயிடுறோம், அஜ்ஞானத்துக்கு போயிடுறோம். இந்த பிணைப்பினால என்ன வரும்னு அறியாமையே நம்ம இதெல்லாம் பண்றோம். ஏன்னா இந்த இருட்டுனால இந்த பிணைப்பினால என்ன வருது? சங்கஸ்தே சூபஜாயத்தே சங்காத் சைஞ்சாயத்தே காம. ஏன்னா அங்கேன்னு தான் இந்த காமம் ஆரம்பிக்கிறது. சொல்ற இதெல்லாத்தையும் இந்த காமத்திலேருந்து, இந்த பிணைப்பிலேருந்து வெளியில வந்துட்டேன்னா அவனுக்கு பரமகத்தின் கிடைக்கும். அதனால இந்த காமம் ஒரு ரூட் எங்க இருக்கு? இந்த காமம் தான் ரூட் அப்படிங்கணும். அந்த காமத்துக்கும் கீழே போனா என்ன வருது? அந்த ஒரு பிணைப்பினால வருது. அந்த பிணைப்பு ஏன் வருது? அதிகமா ஒண்ணுத்துக்கு மேல நம்ம கவனம் கொடுத்துட்டே இருந்தா அது மேல ஒரு பிணைப்பு வரும். எப்பெல்லாம் இது வருது அப்படின்னு நமக்கு மனசு தோன்றதோ அங்கே நம்ம காஷனா இருக்கணும். இது நம்மள எங்கேயாவது இழுத்துன்னு போயிடும் நரகத்வாரத்துக்கு அப்படிங்கிற ஒரு 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 உணர்ச்சி இருந்தாலே நமக்கு போரும். ஏன்னா நம்ம இதெல்லாம் பண்றது எதுக்கு? இந்த கெட்ட எண்ணங்கள், இந்த கெட்ட ஆச்சரங்கள் இதெல்லாத்தையும் விட்டு வெளியில போறதுக்கு தான். ஆனா இந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட ஆச்சரங்கள்ல இருந்து வெளியில வந்தாலும் இந்த கெட்ட உணர்வு இருக்கே, இந்த பிணைப்பின் உணர்வு, அதுல இருந்து வெளியில வரணும். அதாவது இந்த லோபம், குரோதம் இதுல இருந்து வெளியில வரணும். ஏன்னா அது நமக்குள்ள இருக்கு எங்கேயோ. ஏன்னா இதெல்லாம் மனித இயல்பு. ஏன்னா அந்த கோபம் வந்தாதான் சில விஷயத்துக்கு நம்ம பாடி ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ண முடியும். ஏன்னா இந்த எல்லா இமோஷன்ஸ் இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஓடின்னு தான் இருக்கு. இந்த கோபமும் கொஞ்சம் தேவைதான். இந்த பேராசை தேவையில்லாதது. ஆசைக்கு அடுத்த இடம்தான் பேராசை. இந்த ஆசை இல்லாம இருந்தாலே போதும், பாக்கி எல்லாம் லைன்ல விழுந்துடும். பகவானையே எப்பொழுது நினைச்சிருந்தா இதெல்லாம் போயிடும். அதுல ஏத்தை விமுக்தா, இதுலேருந்து வெளிப்பட்டவா. இந்த கெட்ட ஆச்சரங்கள்ல இருந்து வெளியில பட்டா போராது. இந்த நம்ம கெட்ட செயல்கள் பண்ண மாட்டோம், கெட்ட ஆச்சரங்கள்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு இருந்தா மட்டும் போராது. இந்த கெட்ட ரூட் உணர்வான ஆசைகள்ல இருந்து வெளியில வர, இது எல்லாத்தையும் இதை விட்டுட்டு வெளியில வரச்சதான் ஏத்தை விமுக்த, இதுல இருந்து வெளிப்பட்டவா அப்படின்னு பகவான் சொல்றாரு. இதுல இருந்து வெளிப்பட்டவாளுக்கு தான் மோட்சம் உண்டு அப்படிங்கிற. ஏன்னா இதுல இருந்து வெளியில வராதவாளுக்கு
எதைதான் கெட்டனா, நான் ஒன்னும் கெட்ட செயல் பண்ணல, நான் ஒன்னும் நல்ல செயல்கள் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இருந்தாலும் எனக்கு இந்த ஆசைகள்லாம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருந்தாலே போரும். அந்த ஆசையிலேருந்து ஒரு நாள் குரோதம் வரதான் வரும், ஒரு நாள் இந்த பேராசை வரதான் வரும். இந்த பேராசையும் குரோதத்தினால நம்ம பாவ காரியங்கள் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்மளோட பிராரப்த கர்மத்தை அழிக்க வந்ததுக்காக நம்ம வந்திருக்கோம். அதை விட்டுட்டு வேற மேலும் மேலும் கர்மங்களை நம்ம இழுத்து போட்டுட்டு இருப்போம். சோ ஸ்ரேய ஆச்சரதி, எதெல்லாம் எந்த ஆச்சாரம்லாம் நல்லதோ, எது சிறந்ததோ அதை பண்ணணும். சோ அதை பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆசைகள்ல இருந்து வெளியில வர முடியும். ஏன்னா இந்த ஆசைகள்லாம் நமக்குள்ள எங்கேயோ ஒழிஞ்சுட்டு தான் இருக்கு. துளசிதாசர் சொல்ற, மம ஹிருதய பவன பிரபு தோரா தஹம் பசே ஆயி बहु चोरा अति कठिन करही बर जोरा मानहि नहीं विनय निहोरा மம ஹிருதய பவன பிரபு தோராவும், என்னோட ஹிருதயம் உன்னோட விலாசம். தபச ஆயி பகுச்சோரா, அதுக்குள்ள திருடர்கள்லாம் புகுந்துக்கிறாங்க. அதி கঠিன கரஹி பரஜோரா, எவ்வளவுதான் மெனக்கட்டாலும் மானஹினை வினய நிஹோரா. ஆனா அதுக்குள்ள எப்படியாவது இருந்துட்டு என்ன ஃபோர்ஸிபிளா அதுக்குள்ள இருக்கிறதுக்கு அவ ட்ரை பண்ணிட்டே இருக்கா. ஏன்னா இதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். இதுல இருந்து வெளியில வரணும்னா பகவான் சரணம் அடைஞ்சாதான் இதுக்குள்ள இருந்து இதுல இருந்து வெளியில வர முடியும். அதான் துளசிதாசன் சொல்றது, உன்கிட்ட வந்தாதான் இது முடியும். பகவான் இந்த ஸ்லோகத்துல யார் இந்த மாதிரி ராகம், துவேஷம், குரோதம், ராகம், கோபம், லோபம் இதுல இருந்து வெளியில விட்டிருக்காளோ, இதெல்லாம் 3 இருட்டு கதவுகள், இதுல இருந்து யார் வெளிவட்டு வந்திருக்காளோ அவ தன்னோட வாழ்க்கையை சரியான ட்ராக்ல கொண்டு போயிட்டு இருக்கா. சரியான ஸ்ரேயசான ஆச்சரங்கள் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு நல்ல கத்தின் பரமகத்தின் கிடைக்கும். இந்த திருப்பி திருப்பியும் இருக்கிற இந்த மரணமும் ஜனனமும் அந்த சைக்கிள்ல இருந்து வெளியில வந்துட்டு பரமகத்தின் கிடைக்கும். சோ இந்த ஒரு ஸ்லோகத்துல முழு 16வது அத்தியாயம் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஸ்லோகத்துல கொண்டு வந்திருக்கார். ஏன்னா இந்த மாதிரி பொருள்கள் பின்னாடி எந்த வழியில போறோம்னா பிரேயசான வழியில போறோம். பிரேயசான வழினா இது பிடிச்சிருக்கோ, எது மேல ஆசை இருக்கோ அதை அடையறதுக்காக போற வழி பிரேயசான வழி. ஆனா பகவான் சொல்றது ஸ்ரேயசான வழியில போகணும். ஸ்ரேயசான வழியில போனோம்னா இந்த 3 கதவுகள்ல இருந்து வெளியில வந்துடணும். அந்த 3 இருட்டுக்கு அழிச்சுன்னு போற அந்த கதவுகள்ல அந்த 3 குணங்கள்ல இருந்து வெளியில வந்து ஸ்ரேயசான கர்மங்களை பண்ணணும். இந்த மாதிரி கேட்டுட்டு நமக்கு இது வரலாம், கேள்வி வரலாம். நமக்குள்ளதான் மனசு போல ஆசைகள் வந்துட்டே இருக்கு. எவ்ரி செகண்ட் ஒரு ஆசை வந்துட்டு இருக்கு. எவ்வளவுதான் நம்ம ஷார்ப்பா இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஆனா எப்பொழுது எப்படி பண்றது? இந்த குரோதங்கிறது அதை விட கஷ்டம். இந்த ஆசைகளையாவது நம்ம எப்பவாவது இப்படி கட்டுப்படுத்திடலாம். குரோதத்தை கட்டேப்படுத்த முடியாது. எந்த மாதிரியான இடத்துலயும் சடனா பர்ஸ்ட் ஆகும். நம்மளோட பிரியமான பீப்புள்கிட்டே நமக்கு ஏதோ ஒரு கோவத்துல கத்திடுறோம். ரொம்ப பிடிச்சவா, தன்னோட மகன் மகள்
அப்படியே உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். ஆனா ஒரு செகண்ட்ல கோபம் விட்டுருது. இந்த கோபங்கிறது நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியறது இல்ல. அப்ப இந்த மாதிரியான இருக்கிறது, இந்த ஆசைகள், குரோதங்கள், லோபங்கள் இதெல்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான பதில் அடுத்த ஸ்லோகத்துல வருது. யசாஸ்திர விதிமுத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந ச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம். யஹ யார் சாஸ்திர விதிம் சாஸ்திரங்கள் பிரகாரம் உத்ஸ்ருஜ்ய நிராகரித்து வர்த்ததே நடத்தை காம ஆசை காரதः தூண்டுதல் ந இல்லை ச அவர் சித்திம் வெற்றி அவாப்னோதி அடைவார் ந இல்லை சுகம் சுகம் ந இல்லை பராம் பரம கதிம் நிலை. யார் ஒருவர் சாஸ்திர தர்மங்களை நிராகரித்து ஆசையின் தூண்டுதல்கள் படி நடக்கிறாரோ அவர் வெற்றி மற்றும் சுகம் மற்றும் பரமநிலையும் அடைய மாட்டார் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணம் பார்க்கலாம். யஷாஸ்திர யஷாது சாஸ்திரம் இல்ல, சாஸ்திரம் இல்லை, சாஸ்திரம். யஷாஸ்திர இசித்திர 3 இருக்கு. யஷாஸ்திர விதி முத்ருஜ்ய விதி நன்மை குறில் எழுத்துகள் முத்ரு இத்து அண்ட் ஸ்ரு ஜாயிண்ட் ஆக்கலாம். மூ மேல ஆகாத் கொடுத்து முத்ஸ்ருஜ்ய ஸ்ருஜ்ய ஸ்ரு மேல ஆகாத் கொடுத்து யஷாஸ்திர விதி முத்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः வர்த்ததே ஃபார் கொடுத்து வர்த்ததே காமகாரதः கா நெடில் எழுத்து ம குறில் எழுத்து கா திருப்பியும் நெடில் எழுத்து ர குறில் எழுத்து தம் குறில் எழுத்து வர்த்ததே காமகாரதः ந ச சித்திம ந ச ந ச ரெண்டுமே குறில் எழுத்துகள் தனித்தனியா சொல்லணும். ந ச சித்தி சித்தி சி மேல் ஆகாத் கொடுத்து ந ச சித்திமவாப்னோதி மவாப்னோ வா மேல் ஆகாத் கொடுத்து ந ச சித்திமவாப்னோதி நோ நெடில் எழுத்து தி ஷார்ட் ஆயிடும். நோதி ந சுகன் ந பராங்கதிம் ந சுகன் சுகன் இல்ல சுகன் ந சுகம் ந பராங்கதிம். बानूजी जय श्री कृष्ण। कृष्ण जी यशास्त्रविधिमुत्सृज्य वर्तते कामकारतः न स सिद्धिमवाप्नोति न सुखं न पराङ्गतिम्। ब्यूटिफुली. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण सर। यशास्त्र विधिमुत्सृज्य वर्तते. சோ யாரு தன்னோட காரியங்கள்லாம் தன்னோட செயல்கள்லாம் ஒரு யாகம் மாதிரி பண்றாளோ, ஒரு தானம் மாதிரி பண்றாளோ, இன்னொருத்தருக்காக நல்லது பண்றாளோ, ஆனா விதி பிரகாரம் பண்ணலையோ, தனக்கு எப்படி இச்சை இருக்கோ அதுக்கு தகுந்தால பண்றாளோ, அந்த மாதிரியானவா சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே. எதெல்லாம் நல்லதா இருக்குன்னு தோன்றதோ அதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தனக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்களை வெளியில் எடுக்காம பண்றது. தனக்குள்ள கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் தான் ரொம்ப நல்லா பண்றோம், எவ்வளவு நல்ல தானம் பண்றோம் அப்படின்னு ஒரு பெருமிதத்துல நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு பெருமிதம், இந்த மாதிரியான ஒரு தற்பெருமை, அதனால அவ பண்ற நல்ல காரியங்களும் கெட்டதா அவளுக்கு மாறிடும்.
அவ எல்லாத்தையும் விட்டுருக்கோம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் தானம் பண்றான். அதுக்கு அவ்வளவு ஒட்டுதல் தான், பற்றுதல் தான் அதிகமாகும். அதனால வர ஆசைகளும் அவளுக்கு அழிவுதான் கொண்டு வரும். அவளுக்குள்ள இருக்கிற இந்த கெட்ட எண்ணங்கள்னாலதான் தனக்கு எப்படி தோன்றதோ அதுக்கு மாதிரி பண்றது. ஒரு சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி இனிமே இனிப்பான ஒரு விஷயமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு மனசுல வச்சாலும் அந்த ஒரு சிறிய ஆசை எங்கேயோ இருக்கிறதுனால ஒளிஞ்சுண்டாவது அந்த இனிப்பை சாப்பிடலான்னு போயிடுவா. இப்போ ஒளிஞ்சுண்டு இன்னொருத்தருக்காக எதுக்கு பண்ணணும்? ஆனா வெளியில வச்சு நான் ஸ்வீட் எல்லாம் சாப்பிடறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுன்னு பண்றது. யார்கிட்ட ஒழிக்கிறேன்? உங்களுக்குள்ள இருக்கிற அப்சர்வர் உங்களுக்கு கைத்தா உங்களுக்குள்ள இருக்க அவர் பார்த்துன்னு தான் இருக்கார். இந்த பிணைப்புனாலதானே இந்த மாதிரி எப்படியாவது ஒளிமறைவாவது போயிட்டு அந்த ஸ்வீட் சாப்பிடலாம் அப்படின்னு தோன்றது. அதே மாதிரிதான் நல்ல காரியங்கள் பண்ணணும், அதுல இருந்து எனக்கு நல்ல பேர் வரும், புகழ் வரும், நான் பண்றேன் அப்படின்னு வரும். விதிமுறையெல்லாம் என்ன பாக்குறது? நான் சொல்றேன் அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு பண்ண வேண்டியது. அவளுக்கு நசசித்திமவாப்னோதி. நல்ல காரியங்கள் பண்ணாலும் ஆனா விதி பிரகாரம் பண்ணலேனா அவளுக்கு சித்தி கிடைக்காது, வெற்றி கிடைக்காது. தான் பண்றதுல அவளுக்கு வெற்றி கிடைக்காது. ந சுகம், அவளுக்கு சுகம் கிடைக்காது. என்ன சுகம் கிடைக்காது? சாத்விக சுகம் கிடைக்காது. அனுபவம் கிடைக்கலாமா இருக்கும், அது அழிய போறது. அதுல இருந்து நமக்கு துக்கம் தான் கிடைக்கும் கடைசியில. இங்க சொல்றது சாத்விக சுகம் கிடைக்காது. ந சுகம் ந பராங்கத்திம். இந்த பரமநிலை கிடைக்கும்னு போன ஸ்லோகத்துல சொன்னது இந்த ஸ்லோகத்தை சொல்ற. இந்த மாதிரி விதி பிரகாரம் யார் பண்ணலையோ அவளுக்கு ந பராங்கத்தின் பரமகதி கிடைக்காது. அவளோட காரியங்கள்லாம் நல்லதுதான். அவ இந்த சித்தியும் கிடைக்கலாம், சுகமும் கிடைக்கலாம், அவளுக்கு பரமகத்தியும் கிடைக்கலாம். ஆனா அவளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவளுக்குள்ள இந்த மூலமா இருக்கிற காமம், குரோதம், லோபம் ஒளிஞ்சுண்டுதான் இருக்கு. அந்த காமம், குரோதம் ஒளிஞ்சுட்டு இருக்கிறதுனால்தான் அவளுக்கு விதிப்படி எதுக்கு பண்ணணும், நான் எனக்கு எப்படி தோன்றதோ அதுக்கு ஏத்தாப்புல பண்றது, நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன், எனக்கு இது பண்ணிட்டு எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாமே. அந்த சைக்கிளே மாறி போயிடும். பரமகத்தியம் அடையறதுக்காக பண்ற வேண்டிய விஷயத்த வெறும் பெருமையும் புகழும்காக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவளுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு பகவான் சொல்ற. இந்த மாதிரியான இருக்கிறவள் என்ன நினைக்கிறா தானே, சித்தோகம் பலவான் சுகி, சித்தமும் இருக்கு, எனக்கு பலமும் இருக்கு, நான் சுகமாவும் இருக்கேன்னு. ஆனா அசுர குணங்கள் நிறைஞ்சவா. அதுக்குதான் பகவான் இங்க சொல்றார், நச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராங்கத்தின். ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா எது பண்ணணுமோ விதிப்படி பண்ணணுமோ அது பிரகாரம் தான் பண்ணணும். இல்லைன்னா பண்ண வேண்டாம். பண்ணாம இருக்கிறது கூட பெட்டர். பண்ணணும்னா விதி பிரகாரம் பண்ணணும். இப்ப இந்த ஐக்கியா ஷாப்ஸ் வருது, அங்க ஒரு சோஃபாவே இத்தினூன்னு பண்ணி கொடுத்துடுறாங்க, கையில எடுத்துன்னு போய்க்குங்கோ அப்படின்னு. பெரிய சோஃபா. ஆனா கடைசியா அதை இப்படின்னு பண்ணி அதை குறுக்கு எல்லாத்தையும் காட்டி எல்லாத்தையும் ஒரு டப்பு ஒரு சின்ன பேக்ல போட்டு கொடுத்துட்டு வீட்டுல போய் நீ சோஃபா பண்ணிக்கோ அப்படின்னு. அப்ப அந்த விதி பிரகாரம் அது எப்படி எழுதியிருக்கானோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த சோஃபாவை எல்லாம் ஒட்டி விட்டாதான் அது சோஃபா மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்ல, எனக்கு எப்படி பண்ணணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நான் எல்லாத்தையும் ஒட்டி விடுவேன் அப்படின்னா சோஃபாக்கு பதிலாக வேற ஏதாவது கபோர்டு நிற்கும். எது எப்படி பண்ணணுங்கிறது இருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு ஐக்கியாட்டே எவ்வளவு பணம் கொடுத்து ஒண்ணு வாங்கியிருக்கேன், இவ்வளவு நல்லதான ஒரு
ஒரு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கேன், ஆனா அதுல இருந்து ஹாப்பினஸ் கிடைக்காது. ஏன்னா தனக்கு தனக்கு எப்படி தோன்றதோ அதுக்கு ஏத்தாப்புல அதை அசெம்பிள் பண்றதுனால. ஏன் அப்படி பண்றோம்? ஏன்னா நம்மளோட ஆசைகள் அந்த மாதிரி பண்ண வைக்கிறது. இப்படி பண்ணி பார்க்கலாமே, அப்படி பண்ணி பார்க்கலாமே, எனக்கு யாரு சொல்லிக் கொடுக்கிறது, எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற இந்த ஆசைகளும் இந்த மாதிரியான தற்பெருமையாக அசுர குணங்களும் நமக்குள்ள எப்பொழுதுமே ஓங்கி இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ண தோணும். சோ என்ன பண்ணலாம்? சோ பகவான் சொல்ற வேதங்கள் சாஸ்திரங்களில் எப்படி சொல்லிருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல பண்ணு. ஏன்னா அது உனக்கு வழிகாட்டும் என்ன மாதிரி பண்ணணுங்கிறதுக்கு. அதுக்காக நீ டெய்லி பகவான் உனக்கு டெய்லி நீ இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லல பகவான். இத உடனே அப்படி தப்பா நினைச்சுக்க கூடாது. டெய்லி இந்த மாதிரி பண்ணணும், அப்படியே பண்ணணும், இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. பகவான் அப்படி சொல்லல. எதை பண்றோமோ வேத விதிப்படி பண்ணுங்க அப்படிதான் சொல்றாரு. அதுக்குதான் பகவத்கீதை அவ்வளவு முக்கியமானது. வேதத்தின் அந்தம் ஏன் சொல்றேன்னா, வேதத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு பாக்ஸ்ல போட்டு பிராக்டிக்கலா இப்படி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றதுதான் பகவத்கீதை. எப்படி நமக்கு எல்லாரும் சொல்லுவா எந்த மாதிரி கரியர் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கரியர் கவுன்சிலர்கிட்ட போனேன்னா, உன்னோட ஸ்வதர்மம் எப்படியோ அதுக்கு தகுந்தாப்புல நீ ஒரு கரியர் எடுத்துக்கினா ஓன்னு பண்ண முடியும். உனக்கு நல்ல பாட்டு வளர்ச்சி இருக்கு ஸ்வதர்மமா, ஆனா நீ டாக்டரா போகணும் அப்படின்னா அந்த டாக்டராவும் சரியாக மாட்டா, நல்ல பாடகராகவும் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. எப்படி எது மாதிரி எழுதியிருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த வழியில போனோம்னா நமக்கு சித்தி கிடைக்கும். அதே மாதிரி வேதங்கள் எப்படி சொல்லிருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட ஆச்சாரங்கள்லாம் பண்ணோம்னா நமக்கு பரமகத்தின் கிடைக்கலாம். ஆனா அப்படி இல்லாம எனக்கு எப்படி தோன்றதோ அதுக்கு தகுந்தாப்புல பண்ணுவேன்னு நம்ம ஒரு ஒரு ஆடம்பத்துல நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு கிடைக்காது. சோ இந்த சாஸ்திரங்கள்லாம் யார் எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு தனக்கு எப்படி தோன்றதோ அதுக்கு மாதிரி பண்றாளோ அவளுக்கு சித்தியும் கிடைக்காது, சுகமும் கிடைக்காது, பரமகத்தியமும் கிடைக்காது. சோ அந்த மாதிரி ஆள் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பகவான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே கார்யா காரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்சி. தஸ்மாத் ஆதலால், சாஸ்திரம் பிரமாணம் அடிப்படை, தே நீ, காரிய செயல்கள் கடமைகள், அகாரிய செய்யக்கூடாதது, வியவஸ்திதௌ தீர்மானிப்பதில், ஞாத்வா அறிந்து, சாஸ்திரம் விதான முறைப்படி, யுக்தம் கூறியபடி, கர்ம செயல்கள், கர்த்தும் செய், இஹ இங்கு, அர்ஹசி வேண்டும். ஆதலால் சாஸ்திரங்கள் தான் அடிப்படை, எதை செய்ய வேண்டும் மற்றும் செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதில். இதை அறிந்த பின் சாஸ்திர முறைப்படி கூறியதை நீ இங்கு கர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்றார். தஸ்மாத் சாஸ்திரம், தஸ்மாத் தமிழாக மாச்சா மாமிழாக ஸ்திரம் இஸ் இத்துர 3 ஜாயிண்டா இருக்கு. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே, பிரமாணன் பிரமாண எழுத்துகள் நன் இன்னும் போடுறோம், என்ன வருதுனால பிரமாணந்தே கார்யா காரியவ்ய, கார்யா ரஃபார் கொடுத்து கார்யா ரெண்டுமே நடுல எழுத்துகள், கார்யா காரியவ்ய கொடுத்து கார்யா காரியவ்யவஸ்திதௌ
வஸ்தி மிலாகாத் கொடுத்து கார்யா காரிய வியவஸ்திதௌ ஞாத்வா ஞாமிலாகாத் கொடுத்து ஞாத்வா சாஸ்திர இசித்திர 3 இருக்கு. ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் விதா வி குறில் எழுத்து தா நடுவில் எழுத்து நோக்தம் நோமிலாகாத் கொடுத்து ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்து கர்ம ரஃபார் கொடுத்து கர்ம கர்த்து ரஃபார் கொடுத்து கர்ம கர்த்துமி ஹார் ஹசி ஹார் ரஃபார் கொடுத்து ஹசி ரெண்டுமே குறில் எழுத்துகள் கர்ம கர்த்துமி ஹார் ஹசி. बालसुब्रमण्यन जी जय श्री कृष्ण. तस्मात् शास्त्रं प्रमाणन्ते कार्याकार्यौ व्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्म कर्तुमिहर्हसि. कर्म कर्तुमि हार हसी हार हर हसी सर हार हसी. Thank you. जय श्री कृष्ण. तस्मात् शास्त्रं प्रमाणन्ते कार्याकार्य व्यवस्थितौ. யார் நம்ம உயிருக்கு பயந்துட்டு இருக்காளோ அவளுக்கு எது சரி எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்மரணை இருக்காது. அதனால யார் இந்த மாதிரி பயத்தோட இருக்காளோ அவளுக்கு பயம் கிடையாது. அப்படின்னா தெய்வீக குணம் கிடையாது, அசுர குணங்கள் தான் இருக்கும். அதுக்காக பகவான் சொல்றார் எப்படி நம்ம சாஸ்திரங்கள் எழுதிருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கோ. இந்த ஞானிகள் முனிவர்கள் அவளோட ஆச்சரங்கள் அவளோட வார்த்தைகள் இதெல்லாம் சாஸ்திரத்தோட அடிப்படையில தான் வருது. ஞானிகள் முனிவர்கள் அவளுக்கு அடிப்படைஞ்சுட்டு போ. ஏன்னா அவளுக்கு இந்த சாஸ்திரங்கள் அத்துப்படியா தெரியும், அதுக்கு தகுந்தாப்புதான் அவ நடந்துக்கிறா. இதெல்லாம் தான் கீதையும் இதேதான் சாரம். கீதை சொன்னபடி நடந்தாலே சாஸ்திரங்கள் சொன்னபடி நடக்கிறது தான். சாஸ்திரம் பிரமாணந்தே, சாஸ்திரங்கள் எது எழுதிருக்கோ அதுதான் பண்ணணும், அதில் அது எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கோ அது அப்படியே விட்டுடணும். ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்துமி ஹார்ஹசி. கர்ம கர்த்து இஹ அர்ஹசி. இஹ இஹனா இப்பொழுது, இப்பொழுதுதான் இந்த மனித ஜென்மம் கிடைச்சிருக்கே, இப்பொழுதுதான் உனக்கு இந்த ஒரு சான்ஸ் இருக்கு உனக்கு விட்டு கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும். பகவான் சொன்னபடி எல்லாத்தையும் நடத்துறதுக்கு ஒரே சான்ஸ் இப்பதான். ஏன்னா மனித ஜென்மம் இல்லாம மிருக ஜென்மம் இருந்தாலும் அவளுக்கு இந்த சாஸ்திரப்படி நடந்துக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஃப்ரீவில் கிடையாது. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்னு அர்ஜென்ட் அவா பண்றது இல்ல. எப்படி தோன்றதோ அதுக்கு தகுந்தால பண்றா. நமக்கு தான் இந்த ஒரு ஃப்ரீவில் கொடுத்திருக்கார் பகவான். நிறைய பேர் சொல்ல இந்த ஃப்ரீவில் நமக்கு ஏன் கொடுத்திருக்கார்? நான் என்ன வேணாலும் யோசிக்கலாமே, அதுக்கு தானே கொடுத்திருக்காரு. பகவான் இல்லைன்னு யோசிக்கலாமே, அதுக்கு தானே ஃப்ரீவில் கொடுத்திருக்காரு. அப்படி இல்லை. ஃப்ரீவில் ஏன் கொடுத்திருக்காருன்னா ஒரே விஷயத்துக்கு தான். எது நல்லது எது 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 கெட்டது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு தான் உனக்கு இந்த ஃப்ரீவில் கொடுத்திருக்காரு. அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கோ அப்படிங்கிறதுக்காக. இந்த அசுர குணங்கள் இருக்க ஆளுக்கு இது புரியாது. எது பண்ணணும் எது பண்ணணும்னு புரியாது. பிரவൃத்திஞ்ச நிவൃத்திஞ்ச ஜனான விதுராசுரா. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவளுக்கு புரியாது. அதனால அவளுக்கு சித்தி கிடைக்காது. அவளுக்கு
பரமகத்தியும் கிடைக்காது, சுகம், அவளுக்கு சுகமும் கிடைக்காது. சோ அதனால பகவான் சொல்ல, அர்ஜுனா இந்த மாதிரியான சாஸ்திரங்கள் விதி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கணும். உன்னோட காரியம் கத்திரியன், போர் புரியறதான் உன்னோட சாஸ்திரத்துல எழுதியிருக்கு. நீ போர் புரியணும். அந்த போர் புரிஞ்சுட்டு எல்லாரையும் கொலை பண்ணுவேனே, எல்லாம் இது தப்பாச்சே, இது ரொம்ப குரூயலான விஷயம், குரூரமான ஒரு விஷயமாச்சே. அஹிம்சா அஹிம்சா சொல்லிட்டு இம்சை பண்ற விஷயமாச்சே அப்படின்னு யோசிக்காதே. ஏன்னா சாஸ்திரங்கள்ல ஒரு சத்திரியனா பிறந்திருக்கேன்னா இது உனக்கு பண்ணிதான் ஆனும். ஏன்னா சாஸ்திரங்கள் படி எதை பண்றியோ அதுல இருந்து உனக்கு பாவம் கிடைக்காது. எது நீ தனக்காக பண்றியோ, தன்னோட கர்வத்தினால பண்றியோ, தன்னோட அகம்பாவத்தினால பண்றியோ, தன்னோட பேராசையால பண்றியோ, அதுல இருந்து தான் உனக்கு பாவங்கள் கிடைக்கும். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுண பரதர்மாத் ஸ்வநிஷ்டிதா அப்படின்னு 18வது அத்தியாயத்துல வரும். ரொம்ப அழகான ஸ்லோகம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுண பரதர்மாத் ஸ்வநிஷ்டிதா. தன்னோட தர்மம் முழுச நல்லா பண்ண முடியாட்டாலும் சரி, இன்னொருத்தரோட தர்மத்துல பண்ணக்கூடாது. உன்னோட தர்மம் ஏதோ அதுதான் நீ பண்ணியானும். ஸ்வபாவநியதம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். உன்னோட என்ன சுபாவமோ அதுக்கு தகுந்தாப்புல எது நித்தியமான கர்மமோ அதை நீ பண்ணணும். அது பண்ணினேனா குருவன் ஆப்னோதி கில்பிஷம், அதனால உனக்கு ஒரு பாவமும் வராது அப்படின்னு பகவான் 18வது அத்தியாயத்தில் சொல்லுவார். சோ இந்த மனித ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்கு, அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுல இருந்து அது ஏன் நமக்கு கிடைச்சிருக்கு, பகவான நம்ம பகவான் கிட்ட பேடலாம், இந்த மரணம் ஜென்மத்திலேருந்து வெளியில வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு இந்த மனித அந்த ஒரு நோக்கம் ஆகணும்னா சாஸ்திரங்கள் படி நடந்துக்குங்கோ அப்படின்னு பகவான் சொல்லு. பிரவர்த்திஞ்ச நிமித்திஞ்ச ஜனான விதுராசுரா அப்படின்னு 7வது ஸ்லோகத்தை சொல்லிச்சேன். யாருக்கு அசுர குணங்கள் இருக்கோ அவளுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியாது. இங்க பகவான் சொல்றார், இந்த அசுர குணங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். எப்படின்னா சாஸ்திரங்கள் படி நடந்துட்டேனா. சில பேர் இப்ப சாஸ்திரமே படிச்சிருக்க மாட்டா, அவ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அப்போ உங்களுக்கு என்ன கான்சியஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தால் பண்ணும். கான்சியஸ்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். உங்களுக்குள்ள ஒரு அப்சர்வர் உட்கார்ந்து இருக்கார், நீங்க என்ன பண்றேன்னு பார்த்துண்டு, அதான் அவனோட ஜீவாத்மா. அவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அவர் முதல்ல கண்டுபிடிங்கோ. அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மனசுக்குள்ள ஒரு ஒளிக்கு வந்தாதான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒளி எப்படி அடையிறது? இந்த மாதிரி பகவான் சொன்ன இந்த கீதையை எவ்வளவுக்கு எவ்வளவு உச்சரிக்க முடியுமோ உள்ளுக்குள்ள இருக்க அழுக்கெல்லாம் அப்படியே கழிஞ்சு போகும். அழுக்கு போச்சுன்னா உடனே வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வந்தானா இந்த சொல்லி கொடுத்ததெல்லாம் நமக்கு புரிஞ்சுண்டு நமக்குள்ள இருக்கிறவரை பார்க்கலாம். நமக்குள்ள இருக்கிறவரை பார்த்தோம்னா அவர் சொல்லுவார் எது நஜம், எது எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா இது பண்ணலைன்னா அந்த இருட்டிலேயே அந்த ஜீவாத்மா ஒழிஞ்சுட்டு இருந்ததுன்னா கான்சியன்ஸே இல்லாம போயிடும், மனசாட்சியே இல்லாம போயிடும். மனசாட்சி அப்படின்னு நல்ல அழகான வார்த்தை நமக்கு. மனசுதான் சாட்சி. அந்த மனசாட்சியே இல்லாம போச்சுன்னா நமக்கு தெரிந்த வேண்டுங்க மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்காது. பகவான் 16வது இந்த அத்தியாயத்தை இந்த ஸ்லோகத்தோட முடிக்கிறார். சோ எது நம்மளை ப்ராம்ப்ட் பண்றதோ நம்மளை பண்றதுக்கு, அதுதான் நம்ம தெய்வீக குணத்துல இருக்கோமா அசுர குணத்துல இருக்கோமா அப்படிங்கிறதுக்கான பரிமாணம். சோ எது நம்மளை பண்ண வைக்கிறதோ அது அசுத்தமான விஷயமாவும் பேராசையாலையும்
அதுல இருந்து வருதுன்னா இருந்ததுன்னா அது நம்ம தப்பான வழியில போயிட்டு இருக்கோம். எது நம்மள பண்றோமோ அது இந்த சாஸ்திரங்கள் படி வருதா அது சரியான வழியில போயிட்டு இருக்கும். அர்ஜுனோட முதல் கொஸ்டின் என்ன? நான் இவாளெல்லாம் கொலை பண்றேனே இது தப்பு இல்லையா அப்படின்னு. இவாளோட பாவம்லாம் எனக்கு தானே வரும் அப்படின்னா பகவான் சொல்ல, சாஸ்திரங்கள்ல ஒரு சோல்ஜர், ஒரு சத்திரியனுக்கு, ஒரு ஆர்மியில இருக்கிறானே அவனுக்கு, அவன் வந்து தன்னோட நாட்டை காப்பாத்துறதுக்காக கொலை பண்றதுக்கும், ஒரு திருடன் வந்து கொலை பண்றதுலயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது டிஃபரன்ஸ் என்ன? மூல காரணம் என்ன? என்ன டிஃபரன்ஸ் அவ ரெண்டு பேர்லயும்? ஒரு சோல்ஜர் போய் யுத்தத்துல போய் கொலை பண்றதுக்கும், ஒரு ஒரு திருடன் வந்து பணத்துக்காக கொலை பண்றதுலயும் கொலைதானே அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஆனா அந்த கொலையின் காரணம் எங்கேருந்து ஊக்குவிச்சுன்னு வருது? அதுலதான் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த திருடனுக்கு வந்து ஊக்கம் என்ன? பேராசை. அதுல இருந்தா வருது அது கொலை பண்ணுங்கிறது. இந்த சோல்ஜருக்கு எங்கேருந்து வருது? சாஸ்திரம் படி நான் வந்து யுத்தத்துல போய் கொலை பண்றதுதான் என்னோட சாஸ்திரம் சொல்லியிருக்கு எனக்கு. அதுல இருந்து தான் நான் இது பண்றேன் அப்படிங்கிற நோக்கம் தனித்தனியா வருதுனால அவளுக்கு யார் அசுர குணத்துல இருக்கா, யார் தெய்வீக குணத்துல இருக்காங்கிறது அங்கேருந்து தான் வேறுபாடு வருது. அந்த சோல்ஜர் வந்து அவனோட சென்ஸ் ஆஃப் டியூட்டிஸ், அவனுக்குன்னு ஒரு இதெல்லாம் பண்ணணும்னு எழுதியிருக்கு. அது எழுதியது வந்து அவனுக்காக எழுதல, அதோட ஒரு பெரிய காஸ்க்காக எழுதியிருக்கு. ஒரு நாட்டுக்காக எழுதியிருக்கு, ஒரு தர்மத்துக்காக எழுதியிருக்கு. அந்த காஸ் வந்து அவன் இல்லை, அவனுக்காக இந்த இந்த விதி எழுதலை. இந்த விதி வந்து இந்த பிரபஞ்சத்துக்காக எழுதின விதி. அதுல இருந்தான் ஒரு துளி, அதுல இருந்தான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுன்னு வந்திருக்கு. ஆனா ஒரு திருடன் பண்றச்ச அவன் தான் குறி, அவனுக்கு தான், அவன் தனக்காக பண்றது தான் அது. அதுக்கு மேல ஒண்ணும் காசு இல்லை. அதனாலதான் பகவான் சொல்ற, ஐயோ இந்த ஜென்மத்துல உன்னால் இது பண்ண முடியும். அதனால பகவான் சொல்ல, சாஸ்திரங்கள் சொன்னபடி பண்ணு. அது எந்த மாதிரியா இருந்தாலும், அது கெட்ட விஷயமா இருக்கேன்னு அப்படி உனக்கு தோணினாலும் நீ அதை பண்ணு. ஏன்னா அது பண்ணேன்னா நீ சரியான வழியில போயிட்டு இருக்க அப்படின்னு பகவான் சொல்ற. சோ அடுத்த ஒரு கேள்வி வரலாம், அப்படின்னா எந்த எந்த சாஸ்திரத்தை நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்னா, அது அடுத்த அத்தியாயத்துல பகவான் அழகா வர்ணிச்சிருக்கார். இதோட இந்த ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயம் முடியறது. புஷ்பிகா பார்த்துக்கலாம். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे दैवासुरसम्पद्विभागयोगो नाम षोडशोऽध्यायः. ॐ श्रीकृष्णार्पणमस्तु. எப்பொழுதும் சொல்ற புஷ்பிகா தான். தெய்வாசுர சம்பத் விபாக யோகோ தான் இந்த ஸ்லோகத்தின் இந்த அத்தியாயத்தோட பேரு. சோ பாக்கெல்லாம் சேமா வச்சுன்னு தெய்வாசுர சம்பத் விபாக யோகோ நாம ஷோடசோத்யாய. முதல்ல ஷ, அது ஷோ, ட, அப்புறம் ஷோ. ஷோடசோத்யாய. ஷோ மேல் ஆகாத் கொடுத்து दैवासुर संपद्विभागयोगो नाम षोडशोऽध्यायः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணா சார், நீங்க வந்து மூச்சு விடாம நீங்க சொல்றீங்க, நான் 3 தடவை மூச்சு விட வேண்டியிருக்கு. ஃப்ளூட் புவனாஜி,
புவனாஜி சொல்றலாம். ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे दैवासुरसम्पद्विभागयोगो नाम षोडशोऽध्यायः। ॐ श्रीकृष्णार्पणमस्तु। பியூட்டிஃபுல். ரொம்ப 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 அழகா சொன்னேன். ஷோடஷோ தியாயः. அந்த த கொஞ்சம் அது மாதிரி 2-3 இடத்துல இந்த மாதிரி த கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. பட் பர்ஃபெக்ட். ரொம்ப 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 அழகா சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இதோட 16வது அத்தியாயம் முடிஞ்சிருத்து. இன்னும் 2 அத்தியாயங்கள் தான் பாக்கி இருக்கு. 17 ஒரு 18. அடுத்த வாரம் இந்த 17வது அத்தியாயம் நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்குள்ள இந்த வாரத்துல பாக்கி நாள்ல எல்லாம் சஸ்வர், பிராக்டிஸ், குரூப் சஸ்வர், இண்டிவிஜுவல் சஸ்வர் அப்படின்னு வச்சுண்டு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஒரு 5-6 நாள்கள் எல்லாருமே நீங்க எல்லாருமே பிஸியா தான் இருப்பேள். எல்லாரும் வரத்துக்கும் கஷ்டமா இருக்கும் எல்லாரும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இந்த 9 நாள்ல இப்படி 5-6 நாள் இப்படியே ஓட்டிடலாம். 17வது அத்தியாயத்தை ஆரம்பிச்சிடலாம். ஜெய் ஸ்ரீ நாளைக்கு கிருஷ்ணா. உங்களோட சத்ஸ்வரா சார்? என்னம்மா? நாளைக்கு உங்களோட சத்ஸ்வரா? ஆமாம்மா, ஓகே சார். கட்டாயம் வந்துருங்க. நான் தான் இருக்கேனே சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வணக்கம் Thank சார். you, ஒரு சின்ன sir. சந்தேகம் Thank you, கேட்கவா? sir. Jai Shri Krishna. 15 தான் பிரேம் நான்